கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, யுத்தங்களை ஓய பண்ணுவார். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் பின்பகுதியில் வாசிக்கிறோம், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, என் குடும்பத்தில் இந்த தேவையில்லாத யுத்தங்கள், கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத யுத்தத்தின் நிமித்தம் ஒரு சமாதானம் இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல், வெளியில் போகும் பொழுது தான் சந்தோஷத்தை போல, சந்தோஷமாக இருக்கிறதை போல ஒரு நடித்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? உனக்குள்ளே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள் வருகிற யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணுவேன் என்பதாக கர்த்தர் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகிற யுத்தங்கள், அது மாத்திரமல்ல வேலை ஸ்தலத்தில் உண்டாகிற யுத்தங்கள், அது மாத்திரமல்ல நீங்கள் இருக்கிற குடியிருப்பில் அருகாமையில் உண்டாகிற யுத்தங்கள், எந்த யுத்தமாக இருந்தாலும் இன்றைக்கு தேவன் ஓய பண்ணுவேன் என்பதாக தேவன் வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்துக்குள் உண்டாகிற யுத்தமாக இருந்தாலும், நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் உண்டாகிற யுத்தமாக இருந்தாலும், எல்லா யுத்தத்தை ஓய பண்ண வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யுத்தத்தை எழும்புவதற்கு வாக்குவாதங்களை விட்டுவிட வேண்டும். சில குடும்பங்களுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களுக்கு விட்டு கொடுத்து தேவையில்லாத கஷ்டங்களை உண்டு பண்ணி கொள்ளுகிறார்கள். இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் வாக்குவாதங்களே பண்ணி 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 சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இன்றைக்கு உங்களோட வாக்குவாதங்கள், குடும்பத்தில் காணப்படுகிற வாக்குவாதங்களை ஓய பண்ணுவதற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பத்துக்குள்ள கடும் சொற்களை என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. தேவையில்லாத கடும் சொற்களை பயன்படுத்தி அந்த சொற்கள் நிமித்தமாய் தேவையில்லாத காயங்களும் வேதனைகளும் குடும்பத்துக்குள் பெருகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதெல்லாம் கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுத்து விடுங்கள். மூன்றாவது, யுத்தங்களை ஓய பண்ணுவதற்கு அது பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பங்களுக்குள்ள பிசாசுக்கு என்ன செய்கிறார்கள், இடம் கொடுக்கிறார்கள். இன்றைக்கி பிசாசு தான் உங்கள் குடும்பத்துக்குள்ள மன வருத்தங்களையும் பிரிவினைகளையும் வாக்குவாதங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் ஒழித்துவிட்டு தேவ சமூகத்திற்கு, தேவனுடைய சன்னிதானத்துக்கு உங்களுடைய பிரச்சனையை கொண்டு வாருங்கள். இன்னைக்கு ஆண்டவர் யுத்தத்தை ஓய பண்ணுவார். தேசம் அமைதலாக இருந்தது, உங்களுடைய குடும்பம் அமைதலாக இருக்கும். உங்களுடைய தொழில் செய்கிற இடத்தில் அமைதல் உண்டாகும். உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் அமைதல் உண்டாகும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, உடைய பிள்ளைகளுக்கு யுத்தத்தை ஓய பண்ணுவேன்னு சொன்னவர் அப்படியே கர்த்தர் செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.